அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. டிசம்பர் மாத திருத்தந்தை கருத்துக்காக ஜெபிப்போம். முரண்பாடு நிறைந்த பகுதியில் வாழும் கிறிஸ்தவர்களுக்காக வேண்டுவோம். போர் அல்லது மோதல் உள்ள பகுதிகளில், குறிப்பாக நடுகிழக்கு நாடுகளில் வாழும் கிறிஸ்தவர்கள் அமைதி, ஒப்புரவு மற்றும் எதிர்நோக்கு ஆகியவற்றின் விதையாக விளங்கிட நாம் மன்றாடுவோம். இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை தந்தையும் மகனும். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 21 முதல் 24 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். ஞானிகளுக்கும் மறைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்ன? ஞானிகள் யார்? குழந்தைகள் யார்? அந்த நாட்கள் இயேசுவின் பணிக்கு எதிர்ப்பாயிருந்தவர்கள், சடங்குகளில் மிக்க ஆர்வமாயிருந்த பரிசேயரும், விவிலியத்தை துருவி ஆராய்ந்து மறைநூல் அறிஞரும் ஞானிகள் வகை சேர்ந்தவர்கள். ஆனால் பாவிகள் என்று இகழப்பட்டவரும், பாலியல் தொழிலாளர்களும், பலவித நோய்களின் தாக்குதலுக்குட்பட்டு அல்லலுற்றோரும், அரசினரின் கொடுமைகளானோரும், இப்படிப்பட்ட மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இயேசுவின் அடியார்களுமே சிறியோர், குழந்தைகள் என்றெல்லாம் இயேசுவால் குறிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கற்றுக்கொண்டது என்ன? கடவுள் தங்களை புறக்கணித்து சாபத்துக்குள்ளாகிவிட்டார் என்று எண்ணியவர்கள். கடவுள் தங்களை தேடி வந்து விடுதலை வழங்குபவர், தங்களை பிள்ளைகளாகவும் நண்பர்களாகவும் உடன் ஊழியராகவும் ஏற்று மதிப்பவர் என்ற பேருண்மைகளை இயேசுவின் மூலம் கற்றுக்கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, திருவருகை காலத்தின் முதல் வாரம் இருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம் 3 சிந்தனைகளை தருகிறது. முதல் சிந்தனை எளிமையை பற்றியது. கடவுளின் திட்டத்தை ஞானிகளும் அறிஞர்களும் அறிந்து கொள்ளவில்லை. அவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. ஏனென்றால் ஞானிகளும் அறிஞர்களும் கடவுளை தங்களது அறிவாற்றலால் கண்டுபிடித்து விடலாம் என்று அறிவு மமதை கொண்டிருந்தன. தங்களது அறிவு பலத்தில் கடவுளை பற்றி அறிந்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் கடவுளை அறிந்து கொள்ள முடியவில்லை. மாறாக குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. குழந்தைகளிடம் இருக்கும் மிக முக்கியமான 3 பண்புகள். 1, இதய தூய்மை. 2, வரையறையற்ற நம்பிக்கை. 3, சார்ந்து வாழும் தன்மை. குழந்தையின் மனநிலையை கொண்டிருப்போ இறைவன் தரும் பல உன்னதமான வெளிப்பாடுகளை உணர முடியும். இன்றைய நற்செய்தியில் குழந்தைகள் என்பவர்கள் சாதாரண சாமானிய எளிய மக்களை குறிக்கும். அவர்கள் தமக்கென வாழா பிறர்க்குரியவர்கள். இவர்களுக்கே தந்தையிடமிருந்து தாம் பெற்றதை இயேசு அளிக்கிறார். 2வது சிந்தனை இயேசுக்கும் தந்தைக்குமான தனித்துவமிக்க உறவை இங்கே நாம் பார்க்கிறோம். எனவேதான் யோவான் நற்செய்தியில் வார்த்தை மனு உருவானார் என்று எழுதுகின்றார். இயேசு சொல்லுகிறார், நானும் தந்தை ஒன்றாக இருக்கிறோம், என்னை காண்பது தந்தை காண்பதாகும். ஆக இயேசுவில் நாம் தந்தையின் குணநலன்களான பரிவு, அன்பு, மன்னிப்பு, இரக்கம் போன்ற பண்புகளை பார்க்கிறோம். இயேசு தந்தையை பிரதிபலிப்பவராக இருக்கிறார். கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்ற நாமும் கடவுளை நம் வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். 3வது சிந்தனை வரலாற்றின் நிறைவு இயேசு கிறிஸ்துவில்தான். இறைவாக்கினர்களும் போதர்களும் தன்னை பற்றி தான் முன்னுரைத்தார்கள் என்றும் அவர்களின் மறைநூல் வாக்கை தான் நிறைவேற்றியதாக இயேசு கூறுகிறார். இந்த வரலாறு இயேசுவில் தான் நிறைவடையும். இயேசுதான் அடைய வேண்டிய இலக்கு. இயேசுவை பின்தொடர்வோம். அவரில் நமது முழு நம்பிக்கையை வைப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் குழந்தை மனநிலையோடு இறைவனை ஏற்றுக்கொள்கின்றேனா? கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நான் கடவுளை என் வாழ்வில் பிரதிபலிக்கின்றேனா? இயேசு எனது இலக்கு என்று எனது இதயத்தில் பதித்து அவரை நான் பின்தொடர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் குழந்தை மனநிலையோடு உம்மை ஏற்றுக்கொள்ளவும், கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்க நாங்கள் உம்மை எங்களது வாழ்விலை பிரதிபலிக்கவும், இயேசு எங்களது இலக்கு என்று எங்களது இதயத்தில் பதித்து அவரை நாங்கள் பின்தொடரவும்
வரந்தாரும். ஆமீன்.